ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்ன அப்படி ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் வந்து முதல் கிளாஸ் சித்து என்ன பார்த்தோம்? சித்துனா அதனுடைய பிரயோஜனம் என்ன? அப்புறம் வந்து அது அதனுடைய பண்டைய வரலாறு என்ன? அதை யார் உருவாக்கினாங்க? அப்படிங்கிறது. அப்புறம் சித்தச்சி பிரிவுகள், அதாவது செங்கோல், கோப்பை, வாழ், நாணயங்கள், நெருப்பு, நீர், காற்று, நிலங்களை பார்த்தோம். அப்புறம் முக்கிய சித்திரப்பு 22 அந்த 4 பிரிவு 1 to 10 ப்ளஸ் அரசவை சீட்டுகள் 56 சீட், மைனர் அரியணா 56 சீட், மேஜர் அரியணா 25 சீட். அப்புறம் அரசவை சீட்டுகளை பற்றி பார்த்தோம். 1 to 10 என்னென்ன பலன்கள் பார்த்தோம். 1ஆம் நகர் வந்தார், 10. அதுக்கப்புறம் 2வது கிளாஸ்ல முக்கிய சீட்டுகள் 5 சீட் பார்த்தோம். முட்டாள், மந்திரவாதி, உயர் பெண் துறவி, பேரரசி, பேரரசர் பார்த்தோம். 3வது கிளாஸ்ல காதலர்கள் பார்த்தோம். ஞானகுரு பார்த்தோம். ஞானகுரு, காதலர்கள், சாரதி, வலிமை, துறவை பார்த்தோம். அதுக்கப்புறம் 4வது கிளாஸ் நேரத்துக்கு அதிர்ஷ்ட சக்கரம் 10வது காடான 11வது காடான அதிர்ஷ்ட சக்கரம், நீதிபதி, ஆங்கிடுமேன், தொங்கவிடப்பட்டான், மரணம், அப்புறம் சமநிலை, அப்புறம் சாத்தான், அப்புறம் த டவர்ஸ், இடிந்த கோவில் பார்த்தோம். 22 கார்டில் நான் 12 கார்டு பார்த்தோம். மிச்சம் 5 கார்டு இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கார்டு பார்த்தீங்கன்னா 18வது கார்டு, 17ஆம் நம்பருடைய கார்டு. என்னன்னு நட்சத்திரம், தி ஸ்டார். இந்த ஸ்டாருக்கு இந்த கார்டு பார்த்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா தெய்வ அனுகிரகம், ஆசீர்வாதம். அதே மாதிரி நீங்க ஒரு செயலை கம்ப்ளீட் பண்றதை குறிக்கும். உற்சாகத்தோடும் தைரியத்தோடும் ஒரு செயலை கம்ப்ளீட் பண்ணி இந்த கார்டு வந்தா நல்ல எதிர்காலம் உண்டு. நீங்க முழுமையா அவங்களை நம்புங்க. அந்த நல்ல எதிர்காலத்தோடய கொஞ்ச நாளும் காத்திருக்கணும் அப்படிங்கிற இந்த கார்டு சொல்லுது. இந்த சித்தி யாருக்கு வருது அவங்க தாராள மனப்பான்மையும் எல்லாத்தையும் அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. சிறந்த மனசோட செய்யும் தானமும் தர்மமும் நல்ல வாழ்க்கை தரும். இந்த சித்திச்சிட்டு வர்றது ஒரு நல்ல சக்தி. ஏதோ ஒரு நல்ல சக்தி நம்மளை வழி நடத்திட்டு இருக்குங்கிறது வாழ்க்கையோட தேவைகள், உணர்வுகள், சவால்கள், பண முதலீடுகள், சிகிச்சைகளுக்கு இது சரியான நேரம். புதிய வாய்ப்புகள் வாழ்வு வரப்போவதை எதிர்பார்க்கலாம். இந்த கார்டு வந்தா புதிய வாய்ப்புகள் வாழ்வு வரப்போவதை எதிர்பார்க்கலாம். பண விஷயங்கள் எதிர்பாராத லாபத்துடன் கிடைக்கும். செல்வாக்கு உயரும். பெண்களால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆரம்பத்தில் சிறிது போராட்டமாக இருந்தாலும் முடிவில் கண்டிப்பா வெற்றி கிடைத்தே தீரும். தெய்வ நேர்த்திக்கடன், சாந்தி பெருவகம் செய்ய இது ஏற்ற நேரம். இந்த கார்டு வந்தா தெய்வ நேர்த்திக்கடன், சாந்தி பெருவகம் செய்ய இது ஏற்ற நேரம். பலன்கள் அபரிமிதமாக கிடைக்கும். இப்ப செஞ்ச பலன்கள் அபரிமிதமாக கிடைக்கும். மன உறுதியுடன் செயல்படுபவர்களுக்கு இந்த சித்தத்துக்கு நல்ல வழிகாட்டும்.
நிறைந்த சந்தோஷத்தையும் புகழையும் அடைந்தார். ரொம்ப சந்தோஷமா புகழையும் அடைந்தார். இந்த காடு குறிக்கிற முக்கியமான விஷயங்களுக்கு நான் சொல்றேன். நம்பிக்கை, புதுப்பித்தல், உயர்நிலை ஆற்றல், பொறுமை, அமைதி, ஆன்மீகம், குணமடைதல், புகழ்பெறுதல். திருப்பி சொல்றேன். 17வது காலான நட்சத்திரம் காடு குறிக்கிற முக்கியமான விஷயங்கள் நம்பிக்கை, புதுப்பித்தல், உயர்நிலை ஆற்றல், பொறுமை, அமைதி, ஆன்மீகம், குணமடைதல், புகழ்பெறுதல். அப்படியே அடுத்த காடுக்கு போகலாம். அடுத்த காடு 18ஆம் நம்பர் காடு. 22 காட்டுல 19வது காடு. சந்திரன். இந்த சந்திரன்கிறது உணர்வுகளை குறிக்கும், உணர்ச்சிகளை குறிக்கும். சந்திரன் இந்த சித்திரச்சிட்டு கடந்த கால செயல்களால் தற்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் பயத்தை குறிக்கும் ஒரு உளவியல் சீட்டு. உணர்ச்சி மற்றும் உள்ளுணர்வு இந்த சீட்டால் அறிய முடியும். உங்க உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் உள்ளுணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் இந்த சீட்டால் அறிய முடியும். இந்த சித்திரத்தை எடுத்த நபர் பிறரின் அன்புக்கு இயங்குவதாக இருப்பார். அடுத்தவங்க அன்புக்கு செலுத்தணும்னு நீங்க எதிர்பார்த்து இயங்கிட்டு இருப்பீங்க. சோகம் நிறைந்திருக்கும். பல ரகசிய மறைஞானங்கள் தன்னிடத்தில் வைத்திருக்கிறவர்கள். மறைந்துள்ள அறிவாற்றல் மட்டுமின்றி மறைந்திருக்கும் ஆபத்துக்களை பற்றியும் இந்த சித்திரம் எச்சரிக்கிறது. ரகசியங்கள் மட்டும் இல்ல, அறிவாற்றல் மட்டும் இல்ல, மறைந்திருக்கும் ஆபத்துக்களை பற்றி இந்த சித்திரம் எச்சரிக்கிறது. கடந்த கால நிகழ்கால நிகழ்வுகள் இவர்கள் கனவுகளில் தெரியும். இவர் பகல் கனவு காண்பவர். இவர்கள் கற்பனை உலகில் மிதப்பவர்கள். வித்தியாசமான உணர்வு கொண்டவர்கள். கடலின் ஆழம் போல் இவர்கள் மனம் ஆழமானது. புரிந்து கொள்ள முடியாதவர். போட்டி மனப்பான்மை கொண்டவர். இந்த சீட்டு வர்ற இந்த சமயத்துல தற்போது உணர்ச்சி கொந்தளிப்பான நேரமாதலால் எதிலும் நிதானம் தேவை. பிற தூண்டுதலால் உணர்ச்சி வசப்பட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும். தொழில் மற்றும் வேலையில் போட்டி அதிகம் இருக்கும். அதனால் பதட்டமான சூழல் உண்டாகும். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தற்சமயம் தேவை. பண விஷயங்களில் ஜாமீன் கொடுக்கல் வாங்கலோ தற்சமயம் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும். பணசக்தியை ஆக்கத்துக்கு பயன்படுத்தாமல் அழிவுக்கு பயன்படுத்துவதால் தேவையற்ற துயரங்களை அனுபவிக்க நேரிடும். தவறான வழிகாட்டுதல் தூண்டுதலால் லாபமற்ற விஷயங்களில் பண முதலீடு செய்ய நேரிடும். புதிய முயற்சிகளை செய்து ஒத்தி போடவும். ஏற்கனவே ஆரம்பித்த செயல்களை மட்டும் தொடரவும். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் என உள்ளுணர்வு மட்டும் கேட்டு நடக்க வேண்டும். நீங்க மற்றவங்க சொல்றதை கேட்கவே கூடாது. அவங்க என்னவா நினைச்சிட்டு போட்டோம்னு சொல்லி உங்க உள்ளுணர்வு தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒருவருக்கொரு நம்பிக்கை நிலையில் உள்ளதால் உறவுகளிடம் எச்சரிக்கையாக நடக்க வேண்டும். மறைமுக எதிரிகள் நம்முடனே இருப்பர் எச்சரிக்கை. தூக்கமின்மையும் மன அழுத்தமும் இருக்கும். அதிக வேலைப்பொருள் அதனால் சோர்வு உண்டாகும். மனதில் உள்ள பிரச்சனைகள் உடல்நிலையும் பாதிக்கும். கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. நன்றாக ஓய்வெடுப்பதும் தியானம் செய்வதுமே இப்போது செய்ய வேண்டிய செயல்கள் ஆகும். இந்த காடு குறிக்கிற முக்கியமான விஷயங்கள் மாயத்தோற்றம், பயம், பதட்டம், பாதுகாப்பின்மை, உள்ளுணர்வு, மறைமுக எதிரிகள், கற்பனை, உணர்ச்சிகள், தன்னையர்கள். திருப்பி சொல்லு. சந்திரன்கள் இந்த 18ஆம் நம்பர் காடு. 19வது காடு சொல்ற முக்கியமான விஷயங்கள் என்னன்னா மாயத்தோற்றம், பயம், பதட்டம், பாதுகாப்பின்மை, உள்ளுணர்வு, மறைமுக எதிரிகள், கற்பனை, உணர்ச்சிகள், தன்னை அறிவு. இப்ப அடுத்தது சந்திரனை பார்த்தாச்சு. இப்ப தசன் கதிரவன். இது 19ஆம் நம்பர் காடு. 22 காடு 20வது காடு. இந்த கதிரவன் சித்தச்சீட்டு வெற்றியையும் பிரகாசமான எதிர்காலத்தையும் உடல் மன ஆரோக்கியத்தையும் குறிக்கிறது. இந்த சித்தச்சீட்டு வரப்பட்ட நபர் பிறருக்கு அரவணைப்பும் ஆதரவும் கொடுக்கக்கூடியவர். நாம் சரியான பாதையில் சாதம் செல்லும் என்பது இந்த சித்தச்சீட்டு இந்த சித்தச்சீட்டு வந்தா நீங்க சரியான பாதையில போட்டிருக்கீங்க அர்த்தம். இது வெற்றி பெறும் நேரம். இதுவரை கிடைத்த அனுபவம் பாதையில் வெற்றியாகும். கடினமான சூழ்நிலையில் உள்ள நபர்களுக்கு இந்த சித்தச்சீட்டு வந்தால் இனி நல்ல எதிர்காலம் வரப்போது இந்த சித்தச்சீட்டு வந்தது. இந்த சித்தச்சீட்டு எடுத்தவர் எளிமை, மதிப்பு, சிறந்த நிர்வாகம், மேலாண்மை திறன் கொண்ட நபராகும். எப்போதும் யாருடைய கட்டுப்பாடுகளும் அறிவுகளும் கேட்க மாட்டார். சுதந்திர மனப்பான்மை மற்றும் சுயறிவின் மூலம் செயல்படுவர்.
அப்படி செயல்படுவது இவர்களுக்கு நல்லது. இதுவரை பணம், தொழில் போன்றவற்றில் ஒரு பின்னடைவை சந்தித்தவர்கள் இனி ஒரு புதிய தொடக்கத்தை பெறுவார்கள். அந்த தொடக்கம் வாழ்வின் திருப்பு முனையாக அமையும். மனமும் உடல் நலனும் ஆற்றல் பெறும். சிகிச்சை நல்ல பலன்களை அளிக்கும். இவர்களுடைய உண்மையான காதல் வெற்றி பெறும். திருமண வாழ்வு அதிர்ஷ்டகரமாக இருக்கும். பெண்களால் நன்மை உண்டாகும். அரசாங்க உதவிகள் மற்றும் ஒப்பந்த விவகாரங்கள் வெற்றி ஏற்படும். விரைவில் ஒரு மகிழ்வான சுற்றுலா அல்லது லாபம் தரும் பயணம் ஏற்படும். இந்த கார்டு 19வது கார்டு, கதிரவன் கார்டு, 10ஆம் நம்பர் கார்டு, 20வது கார்டு இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன? வெற்றி, வளமை, நேர்மை, உற்சாகம், விடியல், பயணம், வசியம், ஆற்றல். சொல்றேன். வெற்றி, வளமை, நேர்மை, உற்சாகம், விடியல், பயணம், வசியம், ஆற்றல். அடுத்து இது 21வது கார்டு, 20வது நம்பர் கார்டு, தீர்ப்பு, தி ஜட்ஜ்மெண்ட். தீர்ப்புங்கிற இந்த சித்தச்சீட்டு இனிவரும் காலத்தில் புதிய மாற்றங்கள் மற்றும் ஒரு குதூகலமான ஆரம்பமும் நிகழப்போவதை அறிவிக்கிறது. வாழ்வில் வெற்றி பெற யாரோ ஒருவரும் உறுதியாக இருக்கிறார். அது கணவன், மனைவி, நட்பு, உறவு என இருக்கலாம். புதிய செயல்களுக்காகவும் லட்சியங்களுக்காகவும் பல ரகசியங்களில் கொண்டு வருவர். இனி வரும் வாழ்வை புதிய பாதையில் வாழ வேண்டும் என்ற விழிப்புணர்வு வரும் காலம் இது. தேவைகளும் ஆசைகளும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் அது நிறைவேறும். வாழ்வில் புதிய வாய்ப்புகள் வரப்பெறும். அதை விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவரை கடந்து வந்த பாதை, சந்தித்த மனிதர்களிடமிருந்து பெற்ற அனுபவங்களை கொண்டு இனியரும் வாழ்க்கையை புரிதலுடனும் விழிப்புணர்வுடனும் வாழ இந்த சித்தச்சீட்டு அறிவுறுத்துகிறது. மனதில் உள்ள காயங்கள் சிறுக சிறுக குணமாகும். குலதெய்வ இஷ்ட தெய்வ அருள் பூர்ணமாக கிடைக்கும். இவர்கள் சுயநலமாக இருந்தால் வீழ்ச்சியும், பொதுநலமாக இருந்தால் உலகத்தையே வெற்றியும் கொள்வார்கள். முடிவுகள் தீர்ப்புகள் சாதகமாக அமையும். சமீப காலத்தில் ஏற்பட்ட சவால்களை வெற்றி கொள்ளவே தற்போதைய ஓய்வு அல்லது ஸ்தம்பித்த நிலை என்று இது சித்தரிக்கிறது. ஓய்வு முடிந்ததும் புதிய ஆற்றலுடனும் விழிப்புணர்வுடன் காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பார். இந்த தீர்ப்புங்கிற இந்த 20வது சீட்ல, 20ஆம் நம்பர் சீட்ல, 21ஆம் சீட்ல அந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, தீர்வு, சுயமதிப்பீடு, விழிப்புணர்வு, எழுச்சி மாற்றம், உயர்த்தெழுதல். திரும்ப சொல்றேன். தீர்வு, சுயமதிப்பீடு, விழிப்புணர்வு, எழுச்சி மாற்றம், உயர்த்தெழுதல். அடுத்தது 22வது கார்டு, கடைசி கார்டு, உலகம், த வேர்ல்டு. 21ஆம் நம்பர் கார்டு, உலகம், த வேர்ல்டு. உலக வாழ்வின் நிறைவையும் சாதனையும் இந்த உலகம் என்ற சித்தச்சீட்டு குறிக்கிறது. இதுவரை இருந்த நிலை மாறி இனி புதிய உலகம் பிறப்பதை இந்த சித்தச்சீட்டு அறிவிக்கிறது. வாழ்வின் பயணம் மற்றும் உலக அனுபவத்தால் கிடைத்த அறிவால் புதிய வாழ்க்கை சுழற்சியை காண்பர். வாழ்க்கை தடை, திருமண தடை, பணத்தடை என அனைத்து தடைகளும், உயர்கல்வி, குழந்தை பிறப்பு, வேலைவாய்ப்பு போன்றவை இனி கிடைக்கும் காலம். குறிக்கோள்கள், இலக்குகள், ஆசைகள், கனவுகள் நிறைவேறும். எந்த ஒரு தொடக்கத்திற்கும் இது நல்ல நேரமாகும். இந்த சித்தச்சீட்டுகள் தனிப்பட்ட வாழ்வியல் வெற்றிக்கும் சமூக செய்யும் முதியவர்களுக்கும் அடிக்கடி வரும். வெளிநாட்டு யோகம் ஏற்பட்டு படிப்பு அல்லது வேலை நிமித்தமாக 6 மாதத்திலிருந்து நீண்ட காலம் வரை அயல்நாட்டில் இருக்கும் சூழல் ஏற்படும். நிறைவு, ஒருங்கிணைவு, சாதனை பயணம், புதிய தொடக்கம், கால சுழற்சி, வெற்றி சூழல். திரும்ப சொல்றேன். இந்த 21வது நம்பருடைய 22வது கடைசி உலகங்கிற சித்தச்சீட்டுடைய முக்கிய பாயிண்ட்ஸ் என்னன்னா, நிறைவு, ஒருங்கிணைவு, சாதனை பயணம், புதிய தொடக்கம், கால சுழற்சி, வெற்றி சூழல். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த 5 கார்டுடைய பாயிண்டையும் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னன்னா வந்து இப்போ மொத்தம் இந்த 22 கார்டையும் பார்த்துட்டோம். முதல் 22 கார்டு ஆரம்பிச்சிருக்கோம். முதல் கிளாஸ்ல 5 கார்டு, 2வது கிளாஸ்ல 5 கார்டு, நேற்றுக்கு 7 கார்டு, இன்னைக்கு 5 கார்டு. 22 கார்டையும் இந்த 4 கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு நினைக்கிறது
திரும்பவும் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. ஸோ இதோட இந்த 22 கார்டு முடியுது. ஸோ இந்த 22 கார்டை பற்றின ஸ்லைட் ஷோவை இப்போ அடுத்து இன்னொரு 10 நிமிஷத்துல திருப்பியும் போட போறேன். அது திருப்பியும் சேவ் பண்ணி திருப்பியும் அதனால 22 கார்டு இந்த லைவை கட் பண்ணிட்டு இந்த வீடியோவை கட் பண்ணி புதுசாக ஒரு வீடியோ ஆரம்பிச்சு திருப்பியும் நான் வந்து 22 கார்டையும் காட்ட போறேன். அதுல என்னென்ன பாயிண்ட் படத்தை பத்தி பேசுவோம். அந்த 22 கார்டும் என்னென்ன படங்கள் என்னென்ன பலன்கள் மட்டும் தான் பேசியிருக்கோம். அந்த படம் என்ன குறிக்குது பேசுவோம். ஸோ அடுத்து இப்போ கட் பண்ணிட்டு திருப்பியும் இதே லைனுக்கு இதே ஸோ திரும்பவும் தேங்க்யூ திருப்பவும் திருப்பி